நாம் பார்க்க போகும் தலைப்பு ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. ஒரு அழகான காடு. அந்த காட்டில் மரங்களுக்கும் விலங்குகளுக்கும் விவாதம் நடந்தது. அப்போது மரம் விலங்குகளை பார்த்து, நண்பர்களே, இந்த காட்டில் நாங்கள்தான் எல்லோருக்கும் அதிகமாக பயன்படுகிறோம். ஆகவே உங்கள் எல்லோரையும் விட மரங்கள் ஆகிய நாங்கள்தான் உயர்ந்தவர்கள் என்று மரம் கர்வத்துடன் பேசியது. அதை கேட்ட சிங்கராஜா, இல்லை நண்பா, எங்களால் தான் மரங்கள் அனைத்தும் பாதுகாப்பாக வளர முடிகிறது. எனவே நாங்கள்தான் உயர்ந்தவர்கள் என்று சிங்கராஜா கூறியது. ஓ, அப்படியா? சரி, நாம் ஒரு போட்டியை வைத்து யார் உயர்ந்தவர்கள் என்று பார்த்து விடுவோமா என்று மரம் மிக கர்வத்துடன் கேட்டது. உடனே சிங்கம், நாங்கள் தயார், போட்டி என்ன என்று சொல்லுங்களேன் என்றது. எல்லா விலங்குகளும் ஒரு மாதத்திற்கு காட்டிற்கு வெளியே உள்ள பாலைவனத்தில் சென்று வசிக்க வேண்டும் என்ற போட்டியை மரம் சொன்னது. உடனே மற்ற விலங்குகளும் இந்த போட்டிற்கு ஒத்துக்கொண்டது. எல்லா விலங்குகளும் பாலைவனம் நோக்கி பயணம் ஆனது. பாலைவனத்தில் மரங்கள் இல்லாமல் குளிர்ச்சியே இல்லை, ஒரே வெப்பமாக இருக்கிறதே என்று மான் மிகவும் வருந்தியது. முயலுக்கு அங்கு எந்த கிழங்கும் காயும் கிடைக்கவே இல்லை. பாவம் முயல் பசியால் மிகவும் வாடியது. பாலைவனத்தில் விலங்குகளை கண்ட வேட்டைக்காரர்கள் தங்களுடைய வேட்டையை ஆரம்பித்து விட்டனர். இதை சற்றும் எதிர்பாராத விலங்குகள் நாலா பக்கமும் சிதறி ஓடியன. அந்த வேட்டைக்காரர்கள் சில விலங்குகளை வலை வைத்து பிடித்து அவர்களின் வீட்டிற்கு தூக்கி சென்றனர். தப்பித்த மீதி விலங்குகள் என்ன செய்தது தெரியுமா? ஒன்று கூடி மறுபடியும் காட்டிற்கு திரும்பி செல்ல முடிவு எடுத்தனர். விலங்குகள் இல்லாத அந்த நேரத்தில் என்ன நடந்தது தெரியுமா? சில மரவெட்டிகள் மரங்களை வெட்டி எடுத்துக்கொண்டு சென்றனர். மறுபடியும் காட்டிற்கு வந்த விலங்குகள் சில மரங்கள் வெட்டப்பட்டு இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தது. மரங்களே, என்ன ஆயிற்று? அதற்கு மரங்கள் வேதனையுடன், நீங்கள் இல்லாத நேரத்தில் சில மரங்களை மனிதர்கள் வெட்டி எடுத்து சென்று விட்டனர். அப்போது மரம் விலங்குகளை பார்த்து, ஆமாம், உங்களுடன் வந்த சில நண்பர்களை காணவில்லையே, எங்கே அவர்கள் என்று விசாரித்தது. விலங்குகளும் பாலைவனத்தில் நிகழ்ந்ததை வேதனையுடன் பகிர்ந்து கொண்டது. அப்போது விலங்குகளும் மரங்களும் தங்களுடைய தவறை உணர்ந்து கொண்டது. எங்களுக்கு தண்ணீர், உணவு, பாதுகாப்பு அனைத்தும் இந்த காட்டில்தான் கிடைக்கின்றது என்று விலங்குகள் கூறியது. மரங்களும், ஆமாம் நண்பர்களே, நீங்கள் இருப்பதால்தான் எங்களுக்கும் பாதுகாப்பு என்று நட்பு பாராட்டியது. இங்கு யாரும் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் இல்லை, அனைவரும் சமமானவர்களே என்ற நீதியை உணர்ந்து விலங்குகளும் மரங்களும் ஒற்றுமையாக வாழ்ந்தனர். இந்த கதையிலிருந்து நாம் என்ன புரிந்து கொண்டோம் மாணவர்களே?
ஒற்றுமையாக இருந்தால் நாம் எதையும் சாதிக்க முடியும். சரி மாணவர்களே, அடுத்த காணொளி காட்சியில் சந்திப்போம். நன்றி.